தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/8/2024 வியாழக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம், இரவு 11:31 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு நாக சதுர்த்தி. அதாவது நாக சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நாகத்தையும் கும்பிடணும், விநாயகர் பெருமானையும் கும்பிடணும். இரண்டும் இணைந்த சர்ப்ப விநாயகர் வழிபாடும் நம் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை வழங்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று சர்ப்ப விநாயகரை வழிபடுவது நல்லது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அரசாளும் யோகம் யாருக்கு? பழைய காலத்தில் ஜோதிட சிந்தாமணி, புலிப்பாணி ஜோதிடமெல்லாம் இருக்குது. எல்லாம் கவிதையிலேயே இருக்கும். கொஞ்சம் நெருடாக இருக்கும், கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருக்குது. அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எம்பியாக வரணும், ஒருத்தர் எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறாரு, அமைச்சர் பதவி கிடைக்குமான்னு நினைக்கிறாரு, இருக்க பதவியை தக்க வச்சுக்கலாமான்னு நினைக்கிறாரு. அப்படியேப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஜாதகங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதி இருக்கு இல்லையா, லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கணுமா. அது மட்டுமல்ல, சுப கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கணும். இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி சூரியன், அது கேந்திரத்தில் இருக்கணும், 4, 7, 10 இருக்கணும். சுப கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கணும். அதே நேரம் சனிங்கிற ஒரு கிரகம், மாபெரும் கிரகம் இருக்கே, அது கும்பத்தில் இருக்கணுமா. இப்படி இருந்தால் அரச யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, கடகராசியாக இருக்காருன்னு வச்சுங்க, கலியுகத்துக்கு கடகராசி அப்படிங்கிறது. கடகராசியில் இருந்தால், கடகராசியில் இருப்பது மட்டுமல்ல, 3 கிரகங்களும் உச்சமாக இருக்கணுமா கடகராசிக்காரராக இருந்து. அப்படி இருந்தால் அவருக்கு செங்கோல் இருக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்கிறாங்க. லக்கினத்தோன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்க, இதுக்கு ஒரு பாடல். லக்கினத்தோன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்க, இனியதொரு சுபகிரகம் உச்சம் ஏற, சனியதுவோ கும்பத்தில் வீற்றிருக்க, ஜாதகருக்கு என்ன வரும்? அரச யோகம். ஜாதகத்தை ஏற்றவர்க்கு அரச யோகம் கனிபோல வந்து சேரும். கடகம் என்றால் கடகராசியாகவும் இருந்தால், இனியொருவர் இவர் போல இல்லை என்பார், எல்லோரும் போற்றும் விதம் செங்கோல் ஏற்பார் அப்படின்னு இருக்கு. செங்கோல் ஏற்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி அமைப்பிற்கவர்களுக்கு இருக்கும். ஆக வாழ்க்கையில் லக்னத்தோன் கேந்திரத்தில் இருந்து 4 சுபகிரகங்கள் நல்ல உச்சம் பெற்றிருந்து சனி கும்பத்தில் இருக்க ஜாதகமாக இருந்தால் அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசியல் களத்திலே குதித்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய பதவி வாய்ப்புகளை பெறுவார்கள் என்ற கருத்தை சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தடைகள் உடைபடும் நாள். தகராறுகள் தானாக விலகும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகமாக இருப்பதனாலே இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைக்கின்ற நாள். யாரேனும் ஒரு நல்ல மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு இன்று உதவிகள் செய்ய காத்திருப்பார்கள். பண நெருக்கடி நிலை அகலம். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வியாபார போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் அகல விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் என்னதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயத்தை தவிர்க்க முடியாது. காரணம், விரயஸ்தானத்தில் செவ்வாய் வியாழன். ஒரு சிலருக்கு கடன் சுமையின் காரணமாக சொத்துக்களை கூட விற்கும் சூழலை உருவாகலாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அதே நேரத்திலே அஷ்டமத்து சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அது கொஞ்சம் நன்மை. விரயங்களை கொஞ்சம் பார்த்து விரயம் செய்யும் சூழல் உருவாகலாம். அதாவது மிகப்பெரிய விரயங்களை கூட நீங்கள் சமாளிக்கும் விதத்திலே சில நல்ல சம்பவங்களும் நடைபெறப் போகிறது. ராசியிலேயே சூரியன் புத ஆதித்ய யோகம். எனவே கருத்து வேறுபாடுகள் அகலும், கவலைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் 10க்கு அதிபதி இருப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்யாண வாய்ப்புகள் கூட கைகூடலாம். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஏற்பாடு செய்த தொகை கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனக்கசப்புகள் மாறும், மகிழ்ச்சி கூடும். தாய் வழி ஆதரவு உண்டு. தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் கூட கை கொடுத்து உதவுவார்கள். 7லே ராகு இருப்பதனாலே இல்லறத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். அதாவது வாழ்க்கை துணை வெளியே கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இல்லம் தேடி இனிய தகவல் வருகின்ற நாள். இலாகா மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். உதவிக்கரம் நட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். செல்வநிலை உயர சிநேகிதர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாள். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சூரியன் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ஆனால் 9க்கு அதிபதி சூரியன் 8ல் இருப்பதனாலே தந்தை வழியில் சில தகராறுகள் வரலாம். அதாவது முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்காமல் போகலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசியல் பிரச்சனைகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். வழிபாடு தேவை. மகர ராசி நேயர்களே, 7லே சூரியன். மாமன் காரகன் சூரியன் 7ல். மாமன் வைத்துள்ள வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு உயரும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் சூரிய பார்வை இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் கோபத்தின் காரணமாக சில நல்ல காரியங்களை கை நழுவ விட்டு விடுவீர்கள். எனவே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எது செய்தாலும் துணிந்து செய்ய இயலாது. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். பண தேவைகள் அதிகரிக்கும். கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். வழிபாடு உங்களுக்கு தேவை. குரு வழிபாடு நன்மை தரும். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே ராகு. கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ராசிநாதன் 3லே வெற்றியை குறிக்கின்ற இடத்தில் இருப்பதனாலே இன்று எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகம் தொழிலில் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகின்றது. ஆன்மீக பயணங்கள் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.